ஓகேவா? இந்த லிங்க்ல போயிட்டு இன்ஸ்டால் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல முதல்ல டவுன்லோட் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ 22 இன்ஸ்டாலர் இதை கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் தான் அந்த இன்ஸ்டாலிங் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு வந்துருச்சா. ஸோ இதில் நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸை மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம இதில் எந்த காம்பனன்ட்டுமே கொடுக்காமையே டோட்டல் ஸ்பேஸ் வந்து 2 GB தேவைப்படும். ஓகேவா? இல்லை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஏஐ அசிஸ்டன்ஸ் தான். ஏஐ பவர்டு அசிஸ்டன்ஸ் டு ஹெல்ப் யூ ரைட் கோரிஸ் அண்ட் மேனேஜ் யுவர் டேட்டாபேஸ் மோர் எஃபிஷியன்ட்லி. இதை ஆட் பண்ணீங்கன்னா GitHub Copilot. ஸோ இது ஆட் ஆகும். கொரி எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லைக் SSAS SSIS SSRS அப்படிங்கிறது சீக்வல் சர்வரில் அனாலிசிஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறது. பவர் பிஐலாம் நான் நிறைய டேபிள் வந்து லிங்க் பண்ணி வச்சிருந்தேன். நிறைய டேபிளுக்கு பிரைமரி கீ ஃபாரின் கீன்னு சொல்லி நான் போட்டு வச்சிருப்பேன். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாவை ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த SSIS ஏஎஸ் தெரிஞ்ச பர்சன் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எல்லா டேட்டாவையும் அவங்களே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் லிங்க் பண்ணியே நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா பவர் பிஐயில் போயிட்டு அந்த அனாலிசிஸ் சர்வீசஸோட கனெக்ட் பண்ணிட்டு டைரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். டைரெக்டாக ஒர்க் பண்ணி விஷுவல் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? அவ்வளோதான். அண்டு SSIS அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூல் மாதிரி வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் பண்ணுறது இல்லை ஆட்டோமேஷன் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சீக்வல் சர்வர் இருக்குது, அங்கேருந்து இன்னொரு டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும், அதோட ஃபார்மெட்டை கன்வெர்ட் பண்ணணும், இந்த மாதிரி பர்பஸஸ்க்காக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக போகும். SSAS SSISலாம் ஒரு தனி இது. அது எல்லாமே அது எல்லாத்தையும் மொத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா MSBI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. MSBI ஸ்கில் இருக்கான்னு கேட்பாங்க. MSBIனா இந்த மூணும் தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோசாஃப்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? SSRSங்கிறது ரிப்போர்ட்டிங் சர்வீஸ். அதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். ஏன்னா தனியாகவே ஒரு கோர்ஸாகவே வரும். இதை எடுத்து விட்டுறலாம். இன்னும் ஹைப்ரிட் அண்ட் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் பண்ண தேவைன்னா வச்சுக்கலாம். ஒரு கோடு டூல்ஸ். கோடு டூல்ஸில் வெர்ஷன் கண்ட்ரோல் கிட்ஹப் வேணும்னா கிட்ஹப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே வேணானாலும் ஓகே தான். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த கம்பெனிஸ் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் மாறும். மோஸ்ட்லி அந்த ஸ்கில்ஸ் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து SSIS தெரியுமா SSAS தெரியுமாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே. டூல்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கீங்களா? கோர் டூல்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கோர் காம்பனன்ட்ஸ் அது மட்டும். பேலன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். பட் அது நமக்கு ஆமாம் அது மட்டும் போதும். மீதியெல்லாம் வந்து சும்மா அது மட்டும் போதும்.
மற்றது எல்லாமே வந்து சும்மா தான். அந்த ஏஐ அசிஸ்டன்ஸ் வேணுமா, கொரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா சால்வ் பண்ணும். அப்புறம் கிட்ஹப்போட இன்டகிரேஷன் பண்ண போறீங்கன்னா அந்த கிட்ட ஆட் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் சீக்வல்லேருந்து வேறு எதுக்கு டேட்டா ஃபுல்லாக மைக்ரேட் பண்ண போறீங்கன்னா அந்த ஹைப்ரிட் அண்ட் மைக்ரேஷன் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான். ஓகே. இப்ப இந்த மேலே இருக்கிறது இதுவுமே பவர் பிஐயோட எல்லாமே சம்மந்தப்பட்டது தான். பட் ஆனால் அது எல்லாமே வேறு வேறு டூல்ஸு. இது ஒன்று தான் பவர் பிஐ யூஸ் பண்ணக்கூடியது. இது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்மில் உள்ளது. பட் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக தனித்தனி ஸ்கில்ஸாக வரும். பவர் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க, பவர் ஆப்ஸு, பவர் பேஜஸ், இந்த மாதிரி நிறைய வரும். பேஜ் கிரியேட் பண்ணுறது, ஆப் கிரியேட் பண்ணுறது, ஃப்ளோ, இதெல்லாம் வந்து ஆனால் கோடிங்ஸ்லாம் இருக்காது. லோ கோட் தான் யூஸ் பண்ணி எல்லாமே பில்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கில்ஸும் சில கம்பெனிஸ் கேட்கும். இல்லை நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம்னா இப்போ இப்போ வந்து எக்ஸல் இப்போ பார்த்துருக்கோமா, எக்ஸலில் உள்ள ஃபார்முலாஸ் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களாவே கொஞ்சம் டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டேட்டா செட் ஏதாவது டவுன்லோட் பண்ணி அந்த ககில் ககில்.com இருக்கலாம், அதில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு டேட்டா செட் நீங்களே ரேண்டமாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருந்த டேட்டா செட் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேபிஐஸ் வந்து இப்போ டேட்டா செட் உங்கள்ட்ட இருக்கு, பட் என்னென்ன பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எனக்கு தெரியல, ஆர் எனக்கு கேபிஐஸ் எப்படி எனக்கு எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா அந்த என்னெல்லாம் அந்த டேட்டா செட்டில் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் ஜெமினி அப்படி இல்லைன்னா சாட்ஜிபிட்ட போயிட்டு அந்த ஃபைலை அப்லோட் பண்ணி கேளுங்க. கேட்டிங்கன்னா அதுவே வந்து கொடுக்கும். பட் இது வந்து லோக்கல் ஃபைலாக இருக்கிறதுக்கு ஓகே. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாஸ் அதில் அப்லோட் பண்ணக்கூடாது. சில கம்பெனிஸ் வந்து சாட்ஜிபிட்டி ஆக்சஸ் தராங்க, சில கம்பெனிஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அது போக இன்னொரு ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னன்னா ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு அன்னைக்கே நான் சொல்லலை, அதான் மறந்துடுச்சு. ரெஃபரல் எப்படி எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து யாரையாவது நீங்கள் இப்போ உங்களோட கொலீக்கு ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் யாரையாவது நீங்கள் ஜாயின் பண்ணி விட்றீங்கன்னா அவங்க இப்போ நீங்கள் 5000 பே பண்ணியிருக்கீங்களா. ஸோ இப்போ அவங்க வந்து ஜாயின் பண்ணி அவங்க 5000 பே பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு 1000 ருபீஸ் நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒருத்தரை ஜாயின் பண்ணி அவங்க 5000 பே பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ண நெக்ஸ்ட் டே ஆர் சேம் டேலேயே உங்களுக்கு 1000 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி விடலாம். ஒரு 5 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ கட்டிருக்கிற ஃபீஸ் அமௌண்ட்டே உங்களுக்கு ஃபுல்லாகவே 5000 அது ரீஃபண்டே ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ரெஃபரல் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இது மாதிரி யாராவது படிக்கணும் அந்த மாதிரி யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவேன். அவங்க ஃபீஸ் பண் ஃபேஸ் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அனுப்பிச்சி வச்சிருவேன். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது.
வேற ஏதாவது டவுட் இருக்கா? சேது ப்ரோ டவுட் இருக்கா? சேது ப்ரோ டவுட் இருக்கா ப்ரோ? சுதா உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல டவுட் நான் ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எதுவும் டவுட்னா நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன். ம் சரி ஓகே. இந்த ரெஃபரல் இருந்தாலும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஓகேங்களா? கம்பெனில எங்க? கண்டிப்பா ரெஃபரல் நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நான் சொல்லி வைக்கிறேன் கண்டிப்பா. ஓகே. உங்கள் சிஸ்டர் நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணுறாங்களா மார்ச்சில்? சிஸ்டர்கிட்ட கேட்டிருந்தேன், பட் அவங்க லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே அவங்க எடுத்த ஸ்ட்ரீமே டேட்டா சயின்ஸ் தான். ஓகே ஓகே. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். ஆ அப்படி இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்கேன். ஆ ஓகே. நீங்க எப்படி கண்டினியூ பண்ணுவீங்க தானே நான் அடுத்த கண்டினியூ பேட்ச்லாம்? பண்ணுவேன். மந்த்லி மந்த்லி உண்டு, கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா அதுக்கப்புறம் மந்த் அவளுக்கு எப்போ ப்ராஜெக்ட் முடியுதோ நான் அந்த நெக்ஸ்ட் மந்த்லேயே தான் அவளை ஜாயின் பண்ண சொல்லுவேன். ஓகே. அப்கமிங் மந்த்ஸில் இப்போ இதுதான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இன்னமுமே. அந்த எஸ்எஸ்ஏஎஸ்லாம் காமிச்சனா அந்த ஸ்கில்லுமே நான் இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணது தான். பட் ஆனால் அது எல்லாமே தனியாக வரும். மைக்ரோசாஃப்ட்டோட பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி செப்பரேட்டாக வரும். அதே மாதிரி டேட்டா இன்ஜினியரிங் ஸ்கில்ஸும் படிச்சிருக்கேன். ஸோ அதுவுமே தனியாக படித்தது தான். அதுவுமே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு, ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு கொஞ்சம் செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அது பண்ணணும். போக போக தான் ரெடி பண்ணணும், டைம் வச்சு. நானுமே ஷிஃப்ட் டைமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். இதை முடிச்சுட்டு நேராக அங்கே போயிட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், அடுத்து எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால பேலன்ஸ் இருக்கிற டைமில் தான் எல்லாமே ரெடி பண்ணுறது. ஓகே. ஆமாம். உங்க கம்பெனி பத்தி சொல்ல முடியுமா? நீங்க என்ன மாதிரி கம்பெனில ஒர்க் பண்றீங்க? ம், நான் ஒர்க் பண்ணுறது வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி தான். அவங்க வந்து என்னென்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்டு அவங்க எங்களுக்கு ஒரு தனி தனி கிளைண்ட் இருப்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, பேங்க்ஸு, இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் செக்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாக நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக நான் முதல் 2 மாதம் ஒர்க் பண்ணது வந்து ஃபுல்லாகவே இந்த இவங்க சொன்னாங்கல்ல மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஏஐ மாடலுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்போம். ட்ரெயின் பண்ணி அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக பில்ட் பண்ணுவோம். எப்படின்னா நிறைய லோன் டேட்டா வரும், ஃப்ராடு லோனு, இந்த மாதிரி லோன் டேட்டாஸ் நிறைய வரும். அதில் இதெல்லாம் ஃப்ராடு, யார் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பேமெண்ட் கூட யார் யார் பண்ணாதது, ஒரு பேமெண்ட் கூட யாரெல்லாம் பண்ணலை, அல்லது ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணாமல் மற்ற பேமெண்ட்ஸ் பண்ணவங்க யார் யார், இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ஷனாக நிறைய டேட்டாஸ் இருக்கும், கோடிக்கணக்கில் டேட்டாஸ் இருக்கும். எல்லாத்தையுமே பைத்தான் கோட் கிரியேட் பண்ணி அதில் ரன் பண்ணிகிட்டே இருப்போம். மிஷினில் போட்டு அந்த மிஷின் லேர்னிங்கில் மாடலுக்கு பில்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அது எங்களுக்கு எப்போ ஒரு கரெக்டான ஒரு அக்யூரசி வந்து கொடுக்குதோ அது வந்து ஒரு குட் மாடல் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிசல்ட் வந்து எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் நாங்கள் அதில் பண்ணிட்டு இருந்தோம். ம். அதில் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய உண்டு. சில பேர் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருப்பாங்க, அப்புறம் டேட்டா அனலிஸ்ட்டு, அப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. ஆனால் அது வந்து ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனால் டைமிங் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒர்க் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்லாம் இருக்காது. அது 12 ஹவர்ஸ், 15 ஹவர்ஸ், ஈவன் 16 ஹவர்ஸ்க்கு மேலே கூட போகும். ம். ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்காது. ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது. அதாவது மத்தியானம் 2 மணிக்கு ஷிஃப்ட் டைம் ஆரம்பிக்குதுன்னா திடீர்னு 4 மணிக்கு நாங்கள் வந்து சிஇஓ கூட தான் டேரெக்டாக கான்டாக்டில் இருப்போம். சிஇஓ வந்து நார்மலாக தான் பேசுவார். ஸோ அவர் கூட மீட்டிங் இருக்கும். திடீர்னு 4 மணிக்கு மீட்டிங் வருவார். வந்தாருன்னா 7 மணி 8 மணி ஆகும். திடீர்னு 10 மணிக்கு வருவார். ஷிஃப்ட்டே 11 மணிக்கு முடியணும், ஆனால் 10 மணிக்கு வருவார். வந்தாருன்னா நைட்டு 3 மணி 4 மணி கூட ஆகும் முடிக்கிறதுக்கு. ஆனால் அவர் வேற கண்ட்ரியில் இருக்கார், யூஎஸ்ல இருக்கார். அதான் ரொம்ப ரொம்ப போராட்டம் தான் அந்த இதெல்லாம். ஸோ அது அப்படி தான் இருக்கும்.
பட் ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஈஸியாகிடுச்சு, நல்லா ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அங்கே கொடுக்குற டாஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆமாம். எதுவும் சர்டிபிகேஷன்ஸ் எதுவும் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து தேவை கிடையாது. இப்போ லைக் எந்த கம்பெனிலுமே சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ நான் டேட்டா டேட்டா அனலிஸ்ட் படிச்சதுக்கு வந்து நான் சர்டிஃபிகேட் அதை நான் கேட்டு தான் வாங்கினேன். எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். அது நான் படித்ததே ஹை ஹை ஃபீஸ் தான். இந்த பவர் பிஐ, எஸ்கியூஎல், அப்புறம் எக்ஸல்லாம் அவங்க சொல்லித் தரல. வேற எனக்கு பவர் ஆப் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மூணு படிச்சதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 40,000 கிட்ட நான் ஃபீஸ் பே பண்ணேன். எப்போ டிசம்பர்லேயே 2024 டிசம்பர்னு நினைக்கிறேன். அப்போமே நான் பே பண்ணேன் 40,000 ரூபாய். ஸோ அது டேட்டா இன்ஜினியரிங் வந்து அது எனக்கு 6 மாதம். ஒன்லி வீக்கெண்டில் மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அவங்களுமே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. அவங்க மோஸ்ட்லி சொன்னது என்னன்னா சர்டிஃபிகேட் ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நான் ஒரு 20 இன்டர்வியூக்கு மேலே அட்டன் பண்ணியிருப்பேன். யாருமே வந்து சர்டிஃபிகேட் இருக்கா அதெல்லாம் கேட்டதே கிடையாது. அவங்க கிட்ட மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சர்டிஃபிகேட் கேட்பாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐக்கு PL300ன்னு ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, அந்த சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க. PL300ன்னு போட்டாலே வரும். பிரேக் ஆகுது. என்ன எக்ஸாம் சொன்னீங்க? இந்த இருக்குல்ல PL300ன்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த எக்ஸாமோட ஃபீஸே 5,000 ரூபா வரும். இந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டுமே. இந்த எக்ஸாம் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க மேக்ஸிமம். மற்றபடி நீங்கள் எங்கே கோர்ஸ் படிச்சீங்க, உங்களுக்கு உண்மையிலே ஸ்கில் இருக்கா, அதெல்லாம் இல்லை. அவங்க இன்டர்வியூ ஷெடியூல் ஆயிடுச்சா, கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னா மீனிங். சர்டிஃபிகேட் மேண்டட்டரி கிடையாது. ஓகே. ம் ம். இந்த எக்ஸாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இதில் தான் நடக்கும். ஆன்லைன் ப்ராக்டரிங் தான். 360 டிகிரி மானிட்டரிங் இருக்கும். 12 மந்த்ஸ் ஒன்ஸ் ரெனியூவல் பண்ணணும். எல்லாமே சினாரியோ கொஷின்ஸாக இருக்கும். சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸ் அவ்வளவுமே. 165 USD எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுறதுக்கு. ஓகேவா? 165னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா. இந்தியாவில் வந்து 4,865 ரூபா இந்த எக்ஸாம் எழுதுறது மட்டும். எக்ஸாமோட ஃபீஸ் மட்டும். ஓகே. ஆனால் அது கேட்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் இதை வச்சிருந்தா ஒரு அட்வான்டேஜ், அவ்வளோதான். பட் இந்த சர்டிஃபிகேட் இருந்துமே நீங்கள் கொஸ்டினுக்கு சில டைம் ஆன்சர் கரெக்டாக பண்ணலனாலுமே அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆனால் அது இன்டர்வியூ அட்டன் பண்ண உங்களுக்கே பழகிரும். இதுதானே கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்ப பழகிரும். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சா, கனெக்ட் கொடுக்கணும். இதில் வந்து சர்வர் நேம் வந்து நீங்கள் CMDயில் போயிட்டு ஹோஸ்ட் நேமு ஸ்லாஷ் SQL எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் த சர்டிஃபிகேட். மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் இருந்தா தான் அது யூஸ் பண்ண முடியுமா? எனக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் கேக்குது. எதுக்கு? SQL சர்வருக்கா? SQL. ஆமா. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மேலே என்னோட நேம் வருது இல்லை, ஆட் பண்ணியிருப்பேன். இது என் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிடையாது. இது வந்து நான் தனியாக ஒரு டொமைன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? இது வந்து நானே ஒரு டொமைன் வாங்கியிருக்கேன். என் நேமில் ஒரு டொமைன் வாங்கி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க் அக்கௌண்ட் மாதிரி நானே வச்சுருக்கேன் தனியாகவே. பிஸ்னஸ் அக்கௌண்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க பார்ப்போம்.